வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஓமன் நாட்டிற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ராணுவ மரியாதையுடன் கூடிய உற்சாக வரவேற்பு. மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் ஏன் வைக்கவில்லை? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி. ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் தலைவர் விஜய் உரை. போர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் உக்ரைனில் தனது வெற்றிகளை விரிவுபடுத்த ரஷ்ய ராணுவம் முயற்சிக்கும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஓமன் நாட்டிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு ராணுவ மரியாதையுடன் கூடிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் ஜோர்டான் மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு 3வது கட்டமாக ஓமன் நாட்டிற்கு சென்றடைந்தார். அங்கு ஓமன் துணை பிரதமர் சயீத் ஷிகாப் பின் தாருக் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார். இதன் பின்னர் பிரதமர் மோடிக்கு ராணுவ மரியாதையுடன் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்கியும் சிறுவர் சிறுமிகளின் பாரம்பரிய நடனமும் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அவரை சிறப்பான முறையில் வரவேற்றனர். மேலும் இந்த பயணத்தில் ஓமன் பிரதமர் சுல்தான் ஹதம் பின் தாரிக்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பற்றி விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். மத்திய அரசு திட்டங்களின் பெயர் எல்லாம் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலேயே இருக்கிறது என்றும் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் ஏன் வைக்கப்படுவதில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய அரசின் 125 நாள் வேலைக்கான ரோஜ்கர் அஜீவிகா திட்ட மசோதா மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த தீர்மானம் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசிய போது, தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மசோதாவை முற்றிலுமாக எதிர்ப்பதாகவும் பழைய 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரிலேயே வேலைக்கு உறுதி இருந்தது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் மாநிலங்களாகிய நாங்கள் 61% கொடுப்பதாகவும் மத்திய அரசு 39% தான் தருகிறது என்றார். இதையடுத்து மத்திய அரசு திட்டங்கள் எல்லாவற்றின் பெயரும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலேயே இருக்கிறது என்றும் தமிழ், மலையாளம், தெலுங்கு அல்லது மராத்தி போன்ற வேறு பிராந்திய மொழிகளில் ஏன் வைக்கப்படுவதில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோட்டில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் தலைவர் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதற்காக 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட மைதானம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு காலை 11 மணி முதல் 1 மணி வரை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேச உள்ளார். இதற்காக அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து கார் மூலம் நேரடியாக விஜயமங்கலம் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு செல்கிறார். இதையடுத்து விஜய் வருகையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். போர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் உக்ரைனில் தனது வெற்றிகளை விரிவுபடுத்த ரஷ்ய ராணுவம் முயற்சிக்கும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 28 அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்டார். ஆனால் உக்ரைன் ரஷ்யாவின் முரண்பட்ட கோரிக்கைகளால் அமைதி முயற்சி முட்டுக்கட்டையை சந்தித்துள்ளன. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் உயர் ராணுவ அதிகாரிகளுடனான வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசிய போது, போர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் ரஷ்யா தனது வரலாற்று பிரதேசங்களை ராணுவ வழிகளில் விடுவிக்கும் என கூறினார். தொடர்ந்து தாக்குதலை விரிவுபடுத்த ரஷ்ய ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். திருச்சி அரியமங்கலத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று கிறிஸ்துமஸ் விழாவை கேக் வெட்டி கொண்டாடினார். திருச்சி அரியமங்கலம் ஆயில் மில் பகுதியில் உள்ள ஏலிம் திருச்சபையின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா ரெவரண்ட் பீட்டர் கிளமெண்ட் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிறிஸ்துவ மக்களுக்கு தையல் மிஷின், ஆம்பிளிஃபையர் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் உரையாற்றினார். அப்போது மகிழ்ச்சியான சூழலிலும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றும், என் சொந்தம் தொகுதியான திருவெரும்பூர் தொகுதியில் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் கிறிஸ்துமஸ் என்பது கேக் வெட்டி ஸ்டார் கட்டுவது மட்டுமல்ல எனவும், அதையும் தாண்டி அன்பை பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ் விழா எனவும்
சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை தருவது தமிழ்நாடுதான் என்பதை பெருமையாக சொல்கிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் கலைஞர் நல வாரியம் உருவாக்கியதிலிருந்து, பொருளாதாரம் மேம்பாட்டுக்காக கழகம் உருவாக்கியதிலிருந்து, கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கு ஊக்கத்தொகை வழங்கியதிலிருந்து சிறுபான்மையினருக்கு அனைத்தையும் உயர்த்தி வழங்குவதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் அன்பின் வெளிப்பாட்டை காண முடிகிறது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழாவில் அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். சேலம், ஓமலூர், பூசாரிப்பட்டி ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் மாவட்டத்தில் உள்ள 20,313 சுய உதவி குழுக்களுக்கு தமிழக முதலமைச்சரால் 2,924 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 132 கோடி ரூபாய் மகளிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, தமிழகத்திலேயே ஓமலூர் வட்டார குழுக்கள் தான் சிறந்த குழுக்களாக செயல்பட்டு வருவதாகவும், இங்குள்ள குழுக்கள் தொழில் சார்ந்து பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். கரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கும் வேளாண் கண்காட்சியும் நடைபெற்றன. கரூர் அருகில் மணவாடியில் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கும் கண்காட்சியும் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் வேளாண்மை துறை சார்ந்த பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மண் பரிசோதனை, தண்ணீர் பரிசோதனை, வேளாண் கருவிகள் குறித்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. நிகழ்ச்சியின் நிறைவில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே பச்சைமலை ஊராட்சியில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பச்சைமலை ஊராட்சியில் 2021ஆம் ஆண்டு வனத்துறை மூலம் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. இதேபோல் 5 கொண்டை ஊசி வளைவு பகுதிகளுக்கு சிமெண்ட் சாலையும் அமைக்கப்பட்டது. இந்த சாலைகள் ஓராண்டுக்கு முன் பெய்த மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் குண்டும் குழியுமாக உள்ளன. இதனால் வாகனங்களில் செல்வோர் பெரிதும் இன்னலை சந்தித்து வருகின்றன. எனவே மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் இந்த மலை சாலையை சீரமைக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க கோரி அதிமுக மாணவர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பாரிமுனை ராஜாஜி சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க கோரி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா, ராஜேஷ், ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், அதிமுக ஆட்சி காலத்தில் 52 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும், 7வது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் காற்றம்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியிலும் புதுப்பேடு பகுதியிலும் திமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து இன்னும் 2 வருடங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக ஈரோட்டில் 2 மாவட்ட செயலாளர்கள் சண்டையிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கின்றனர் எனவும், கட்சியின் மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்த முடியாத விஜய் முதலமைச்சரானால் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறார் எனவும், அவரது கட்சியிலேயே ஒற்றுமை கிடையாது எனவும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றி ஹிந்தியில் பெயர் வைத்துள்ள மத்திய பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியடையும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதியோர் உதவி திட்டம், விதவைகளுக்கான உதவி திட்டம், மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம், பெண்கள் உரிமை தொகை திட்டம், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும், 7வது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர்
பண்டுட்டி தணிகாசலம், காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தண்டலம் மனோஜ்குமார், ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, ஒன்றிய மகளிரணி புதுப்பேடு கல்பனா, ஒன்றிய இளைஞரணி காற்றம்பாக்கம் அஜித், திமுக நிர்வாகி கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேசிய மின் சிக்கன வாரத்தையொட்டி மின் சேமிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழக ஓமலூர் கோட்டம் சார்பில் மின் சிக்கன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓமலூர் கோட்ட செயற்பொறியாளர் உமாராணி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் உதவி செயற்பொறியாளர், பொறியாளர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டு மின்சார சிக்கன வழிமுறைகள், மின்சாரத்தை எவ்வாறு சேமிப்பது, பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்கிற அறிவுரைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினர். திருவள்ளூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பேரணியாக சென்று அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருவள்ளூர் மண்டலத்திற்கு செயலாளராக தளபதி சுந்தர் பொறுப்பேற்றுள்ளார். அவர் தலைமையில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்ட மண்டல துணை செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் பேரணியாக சென்று அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை, ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். என்னையும் மண்டல துணை செயலாளராக அண்ணன் ஆவடி ராமதாஸ் அவர்களையும், இன்னும் 2 துணை செயலாளர்கள் செஞ்சி செல்வம், ஏகாம்பரம் உள்ளிட்ட 4 பேரை இன்றைக்கு மறுசீரமைப்பில தலைவர் ஏசி தமிழர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ராஜகம்பளத்து நாயக்கர், தொட்டிய நாயக்கர் ஆகிய சமூகத்தினர் தங்கள் மீது போலியாக சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிந்து சிலர் தங்களை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து வேடசந்தூர் ஆத்துமேட்டு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அவர்கள் தங்களது இன மக்கள் யாருடனும் அடிதடி போன்ற பிரச்சனைகளுக்கு செல்லாதவர்கள் என்றும், தங்கள் மீது யாரும் பிரச்சனைகளை திணிக்க நினைத்தாலே விலகி செல்வதாகவும் தெரிவித்தனர். நாகர்கோவிலை சேர்ந்த திமுக பிரமுகர் வீட்டில் நின்ற இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் திருடன் திருடி சென்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள பெரிய விலையை சேர்ந்த சதாசிவம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். அவர் மனைவி அகஸ்டினா கோகுலவாணி நாகர்கோவில் மாநகராட்சி மண்டல தலைவராக இருந்து வருகிறார். சதாசிவம் தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வீட்டின் உள்ளே நிறுத்தி வைத்துள்ளார். அப்போது திருடன் வீட்டின் உள்ளே நுழைந்து அந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளான். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இது குறித்து சதாசிவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழக அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்காமல் தங்களை வஞ்சிப்பதாக தமிழ்நாடு உடுக்கை பம்பை கைச்சிலம்பாட்ட கிராமிய கலை தொழிலாளர்கள் நல முன்னேற்ற சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு உடுக்கை பம்பை கைச்சிலம்பாட்ட கிராமிய கலை தொழிலாளர்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை மாநில தலைவர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். தமிழக அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்காமல் தங்களை வஞ்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓமலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் அருவி மணியனின் காமராஜர் மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரசுடன் இணையும் விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓமலூர் தொகுதியை தமாகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர்கள் சுசீந்திரகுமார், ராஜேந்திரன், ஒருங்கிணைப்பாளர் ரகுநந்தகுமார், மாவட்ட நிர்வாகிகள், துணை அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் கடந்த மாதம் உயிரிழந்த மாணவனின் உயிரிழப்பில் தொடர்புடையோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உறவினர்கள் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணலமேடு அடுத்த புரசங்காட்டை சார்ந்த 13 வயதான அருள் செல்வன் என்ற மாணவன் நவம்பர் மாதம் மரத்தில் சேலையால் கட்டி தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்நிலையில் சிறுவனின் உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாகவும் அது கொலையாக இருக்கலாம் என்றும் மணல்மேடு காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 45 நாட்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய காவல்துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறினர்.
மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருள் செல்வனின் உறவினர்கள் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். 10 மாசம் 1 வயசுலேருந்து நாங்கள் தூக்கி வளர்த்துட்டு இருக்கோம். வளர்த்துட்டு இது வரைக்கும் போன மாதம் வந்து தம்பி காண போயிட்டாப்புல, அருச்சல் வந்து காண போயிட்டாப்புல. 1ஆம் தேதி காண போயிட்டாங்க. 2ஆம் தேதி பாடியாக அந்த இடத்துல ஃபயர் சர்வீஸில் எந்த இடத்துல தேடுந்தோ அந்த இடத்துல வந்து பாடியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் மலையல்மட்டி ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் எடுக்கலை எங்களுக்கு. மத்திய அரசின் காப்பீட்டு திருத்த மசோதாவுக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோவையில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுரேஷ், காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு வரம்பை 100 விழுக்காடாக உயர்த்தும் சட்ட திருத்த மசோதா இந்திய பொருளாதாரத்திற்கு பொதுமக்களுக்கும் பயன் அளிக்காது என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு மூலதனம் உள்நாட்டு சேமிப்புகளை அதிக அளவிலும் அணுகவும் கட்டுப்படுத்தவும் உதவும் என்றும் காப்பீட்டுத் துறையை சீர்குலைக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய்க்கு துணிச்சல் இருந்தால் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்று சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் தனியரசு சவால் விடுத்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி தூய்மை பணியாளர்கள் உட்பட 501 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மண்டல குழு தலைவர் தனியரசு வழங்கினார். அப்போது பேசிய தனியரசு, விஜய்க்கு துணிவிருந்தால் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்று சவால் விடுத்தார். அவ்வாறு போட்டியிட்டு விஜய் வெற்றி பெற்றால் தான் அரசியலை விட்டு விலகுவதாக கூறினார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாத 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஃபைலிங் முறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் நீதிமன்றம் முன்பு ஃபைலிங் முறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஃபைலிங் மற்றும் டிஜிட்டல் நடைமுறை திட்டம் வந்தால் பல வழக்குகள் தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இணைய கட்டமைப்பை வசதி இல்லாத நீதிமன்றங்களில் இந்த நடைமுறை சாத்தியமில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி முழக்கமிட்டனர். விருத்தாசலத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஓய்வூதிய தின விழாவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் ஓய்வூதிய தின விழா முன்னிட்டு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சங்க கொடி ஏற்றினர். அதன் பின்னர் நடைபெற்ற ஓய்வூதிய தின கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கங்காதரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மாவட்ட தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ராமச்சந்திரன், சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ராஜமாணிக்கம், ஜெயவேல், தங்க சிவபாலன், கணேசன், சின்னதுரை, மாவட்ட தணிக்கையாளர் செழியன், ஆலம் விழுதுகள் ஒருங்கிணைப்பாளர் தேவராஜன், மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று தொடக்க உரையாற்றினர். கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்திட வேண்டும், 70 வயதிற்கு மேலான ஓய்வூதியர்களுக்கு 10% ஓய்வூதிய தொகையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். கூட்டத்தில் விருத்தாசலம் வட்ட தலைவர் முரளிஹரி, செயலாளர் முத்துசுவாமி, பொருளாளர் கேசவன், துணைத் தலைவர்கள் ராஜேஸ்வரி, துரைக்கண்ணு, பழனிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் மாவட்ட பொருளாளர் நடராஜன் நன்றி தெரிவித்தார். குழந்தையின்மை பிரச்சனையை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார் மடம் பகுதியில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னோர்கள் காலகட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்று ஆரோக்கியமான முறையில் வசித்து வந்தனர். ஆனால் தற்போதைய தலைமுறையினர் உணவு பழக்க வழக்கங்களினால் தற்போது குழந்தையின்மை அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார் மடம் பகுதியில் செயல்பட்டு வரும் ரெத்னா மெமோரியல் மருத்துவமனையில் இளம் தலைமுறையினருக்கு குழந்தையின்மை பிரச்சனை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வரும் தலைமுறையினரை காப்பதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வரும் தலைமுறைகளை காப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி மார்த்தாண்டம் அடுத்த சாமியார் மடத்திலிருந்து வேர்கிளம்பி வரை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஓமன் நாட்டிற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ராணுவ மரியாதையுடன் கூடிய உற்சாக வரவேற்பு. மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் ஏன் வைக்கவில்லை? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி. ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் தலைவர் விஜய் உரை. போர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் உக்ரைனில் தனது வெற்றிகளை விரிவுபடுத்த ரஷ்ய ராணுவம் முயற்சிக்கும்.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.